என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டுவிட்டாயானால் சற்று பயந்துதான் போவாய். ஆனால் என்ன செய்ய முடியும்? இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமையாக மாறிவிட்டது. என் குழந்தையே, உன்னுடைய ஊரில் உனக்கு நெருக்கமான ஒருவர் துடிதுடித்து இறந்து போயிருக்கின்றார். அது நடந்து சில காலம் ஆகி இருந்தாலுமே இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நான் சொல்கின்ற இடத்தில், அதாவது உன்னுடைய ஊரின் மையத்தில் இருக்கின்ற இந்த இடத்தில் இவரினுடைய ஆத்மாவானது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் அந்த வழியாக செல்கின்றவர்களை பிடிக்கவும் செய்கின்றது. இது போன்று ஊரில் பரவி வரும் ஒரு செய்திக்கு இன்று உன் கருப்பன் உனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். துடிதுடித்து இறந்து போன இவரினுடைய ஆத்மாவானது அவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தினமும் அந்த இடத்தை கடந்துதான் செல்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒன்றும் செய்யாமல் ஊரில் இருக்கின்ற மற்றவர்களை செய்வதற்கு என்ன காரணம்? அப்படி அவர்கள் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யார் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து அத்தனை விஷயங்களையும் உணர வேண்டிய காலகட்டம். உனக்கு நடப்பது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது நமக்கு வாழ்க்கை என்ன கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும், எப்பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வேதனைகளை கொடுத்திருந்தாலும், என் பிள்ளை, நீ இதையெல்லாம் சரியான புரிதலில் கொண்டு நீ உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் நிற்கின்ற நேரம். உன்னுடைய ஊரில் நடக்கின்ற இந்த விஷயம் உன் மனதையும் பாதித்திருக்கிறதல்லவா? உனக்கு இந்த ஆத்மாக்கள் பேய், பிள்ளி, சூனியம் என்று இதன் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாலுமே எல்லோரும் சொல்வதை பார்க்கும் பொழுது அந்த இடத்தை கடந்து செல்ல உன் மனதிற்குள்ளும் சில பதற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய மனதிற்குள்ளும் சில பதற்றமான சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த விஷயத்தை எல்லாம் நாம் என்னவென்று இப்பொழுதே சரியாக கணித்து விட வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உனக்கு சரியானதொரு புரிதல் கிடைத்துவிடும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் குழந்தை, நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற பேய், பிசாசுகள் போன்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருந்தாலுமே நீ செய்கின்ற காரியங்களில் ஒருபோதும் பின்னெடுத்து வைக்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நான் இருக்கிறேன் உனக்காக. நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். நான் இருந்து உனக்கான அத்தனை அற்புதங்களையும் உனக்கு உறுதியாக கொடுக்கிறேன். என் குழந்தையே, இதையெல்லாம் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். சரியான விருப்பங்களுக்குள் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென இந்த கருப்பன் கொடுக்க வருகின்ற நேரம். உன் மனதிற்குள்ளும் உன்னுடைய ஊருக்குள்ளும் நிலவுகின்ற இந்த செய்திக்கு இது வதந்தியா அல்லது உண்மையாகவே இந்த ஆத்மா அங்கு நின்று ஒவ்வொருவரையும் துன்புறுத்துகிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே துடிதுடித்து இறந்து போகின்றவர்களினுடைய ஆத்மாவானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல், எதனால் நமக்கு இப்படி நடந்து விட்டது,
எதனால் இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து விட்டது என்று சொல்லி அது அங்கே பதறிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த பதற்றத்தோடு தான் எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஏதாவது ஒரு காரியங்களை செய்துவிடவும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆத்மாக்கள் ஒருபோதும் மற்றவர்களை துன்புறுத்த மாட்டார்கள். இந்த நேரம் துடிதுடித்து இறந்து போனதனால் இந்த ஆத்மாவினுடைய நிலையை சற்று நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உண்மையில் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? உண்மையில் இந்த ஆத்மா எதனால் இங்கு நின்று இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். எந்த பகுதி என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, உன்னுடைய ஊரையும் இன்னொரு ஊரையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதை அல்லவா அந்த பாதை? எந்த இடமென்று உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய ஊரின் வெளியில் இருக்கின்ற ஒரு பாலம், சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதை. அந்த இடத்தில்தான் இந்த ஆத்மாவானது நடமாடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, கருப்பன் கண்களுக்கு தெரிந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு ஆத்மா அங்கு நின்று ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்துகிறது என்றால் அதை நிச்சயமாக நாம் அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அல்லவா? அதனால் கருப்பன் அங்கு சென்றிருந்த நேரம் உண்மையாகவே அங்கு இந்த ஆத்மாக்கள் நின்று கொண்டிருப்பது உண்மை. ஒரு ஆத்மா அல்ல, அங்கு நிறைய ஆத்மாக்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்கள் யாரையும் துன்புறுத்தவும் இல்லை, துன்புறுத்த நினைக்கவும் இல்லை. அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்களை காண்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இடத்தில் நிற்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மனதிற்குள் நின்றிருப்பதனால் அவர்களுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் மற்றவர்களினுடைய சூழ்ச்சிகளினால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்களாக இருக்கிறார்கள். 2 பேர் ஒரு வண்டியில் சென்று அதில் ஒருவர் மட்டும் இறந்து இன்னொருவர் எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் தப்பித்திருக்கும் பட்சத்தில் அது தெரியாமலேயே நடந்திருந்தாலும் அதற்கு சூழ்ச்சி என்றுதான் பெயர். நாம் சரியானபடி அந்த வண்டியை நகர்த்தி இருந்தோமானால் பின்னால் இருக்கின்றவரும் தப்பித்திருப்பார் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தன் உயிர் மீது மட்டுமே அக்கறை கொண்டு பின்னால் இருப்பவரின் உயிரின் மீது அக்கறை இல்லாமல் ஒருவர் வண்டியை ஓட்டிச் செல்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக நடக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை இந்த சூழ்நிலைகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல இவர்கள் அந்த இடத்திலிருந்து யாரையும் துன்புறுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்றுதானே கேட்கின்றாய். இதை இப்பொழுது உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். முதலாவதாக, இது போன்ற ஒரு ஆவி தன்னை அடித்து விட்டது என்று சொல்லி ஒருவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. அவரை கோயில் கோயிலாக அழைத்து சென்று கொண்டிருந்து தண்ணி எல்லாம் தெளித்து அவரை தெளிய வைக்க பல முயற்சிகள் நடந்தது. இதுதான் ஆரம்பம் அல்லவா? இதை சொன்னவர், இந்த காரியத்தை செய்தவர் நிச்சயமாக தனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இருந்து தப்பிப்பதற்காக இது போன்ற ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறார் என்று இந்த கருப்பன் அடித்துச் சொல்கின்றேன். அவர் ஆடிய நாடகம்தான் மற்றவர்களையும் மனதளவில் பயமுறுத்தி விட்டது. இப்பொழுது ஒரு சிலருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. கருப்பா, நீ சொல்வது போல அவர் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை என்றால் பரவாயில்லை, நீ சொன்னதை நான் நம்புகிறேன். ஆனால் இதை தொடர்ந்து இன்னும் சிலருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்று சொல்கிறாயல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருவருக்குள் இருக்கின்ற பய உணர்வுதான் அத்தனைக்கும் காரணம். இவர்கள்
தானாகவே பயந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்தவுடன் இதை எண்ணி எண்ணி அவர்கள் தானாகவே பயந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பயம் என்ற ஒன்றுதான் இவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. பய உணர்வு இவர்களுக்குள் வந்ததனால் இவர்களுக்கு எதுவும் நடக்காமலேயே அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது போலத்தான் எண்ணங்கள் உருவாகி இருக்கிறது. அதனால் எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். பயம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதன் பிறகு நல்லது நடந்தாலும் அது தீமையாகத்தான் தோன்றும். பயம் ஒருவருக்குள் வரும்பொழுது இந்த பயம் ஒருவரை நிச்சயமாக நல்லபடியாக அடுத்த இடத்திற்கு நகர்த்தி செல்லாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு தெளிவான பதிலை எப்பொழுதும் கொடுக்கட்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் தரட்டும். என் பிள்ளையே, தன்னுடைய மனதினால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது போன்ற ஒரு பிரச்சனை இந்த இடத்தில் இருக்கிறது, அதனால் இங்கு சென்றால் நமக்கும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி தன்னைத்தானே அந்த விஷயங்களுக்குள் உள்ளே கொண்டு சென்றவர்களுக்குத்தான் இது போன்ற பிரச்சனை. அதுவெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை கடந்து சென்றவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. இது இருக்கிறது என்று நம்பியவர்களுக்கும் இங்கு சென்றால் இப்படி ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் வரும் என்று நினைத்தவர்களுக்கும் தான் அந்த கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். ஆக மொத்தத்தில் ஒருவர் ஆடிய நாடகம் மற்றவர்களையும் பயமுறுத்தி விட்டது என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். ஆத்மாக்களுக்கு யாரையும் துன்புறுத்தக்கூடிய அதிகாரம் இங்கு கொடுக்கப்படவில்லை. அதையும் மீறி ஒரு ஆத்மா இங்கே புகுந்து ஒருவரை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அது ஆத்மாவாக இருக்காது, தீய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்களாக அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் ஊரில் அங்கே அது நடமாடுகிறது, இங்கே இது நடமாடுகிறது, இந்த தெருவில்தான் இவர்களின் ஆத்மாக்கள் தினமும் வந்து வந்து செல்கிறது என்று ஒருவர் சொல்கின்ற விஷயத்தை நீ ஒருபோதும் நம்ப வேண்டாம். ஆத்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உகந்த நாட்களில் வந்து அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டு செல்வார்களே தவிர ஒருபோதும் வேறு யாரையும் இவர்கள் காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள். வேறு யாருடைய வாழ்க்கையிலும் எந்த இன்னல்களையும் கொடுக்க இவர்கள் நினைக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்தோமானால் அது தன்னுடைய குடும்பத்தை தானே பாதிக்கும் என்பது கூட தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி என்றுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும். உன்னை சுற்றி என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உறுதியாக கொடுக்க வேண்டும். இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சரிவர இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும். இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக இது போன்ற தீய விஷயங்களுக்குள்ளும் தீய எண்ணங்களுக்குள்ளும் சிக்க விடாமல் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தரக்கூடிய விஷயங்களுக்குள் என்றும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. நான் தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்குள்ளும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதை நிறைவாக உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன வேண்டும் என்று நாம் வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்களோடு இது போன்ற வதந்திகளை நம்பாமல் உன்னுடைய மனதை தைரியப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் இதை பற்றிய புரிதலை கொடுத்து விட்டு செல். நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே.
அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன், எதற்கும் கலங்காதிரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.